வெங்கடாஜலபதியோடைய திருப்பள்ளி எழுச்சி தமிழில் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? சரி, அது வந்து நம்ம தமிழில் ஏன் அதை நம்ம கவனிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, ராசிக்கு சிந்தனை, மீன ராசிக்கு நன்மை. நம்ம நட்சத்திர வாரியாக நட்சத்திர விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வந்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தோட அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் புரட்டாசி. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரிய அஸ்தமனம் 7:01. இன்றைய திதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி திதி இன்று இரவு 9:31 முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் இன்று காலை 10:36 முடிவடைந்து உத்திராட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:03 8:33 வரை. அதன் பின்னர் மத்தியான வேளையில் 2:32 4:02 வரை. இரவு வேளையில் 8:01 10:01 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:03 2:32 வரை. யமகண்ட நேரம் காலை 8:33 10:03 வரை. கூலிகன் காலை 10:32 மதியம் 1:02 வரை. சந்திராசிரம ராசி. இன்று ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மாலை 4:57 சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் மகா நவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு போட்டி, மிதுன ராசிக்கு அலைச்சல், கடக ராசிக்கு ஓய்வு, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பக்தி, துலாம் ராசிக்கு புகழ், விருச்சக ராசிக்கு ஆர்வம், தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு பெருமை, கும்பராசிக்கு சிந்தனை, மீன ராசிக்கு நன்மை. நம்ம நட்சத்திர வாரியாக நட்சத்திர விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வந்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சூரியன். அதிதேவதா வந்து விநாயகா. கணம் வந்து மனுஷ கணம். யோனி வந்து ஆண்கீரி. இவர்களுடைய விருட்சம் வந்து பலாமரம், ஜாக் ஃப்ரூட் சொல்லுவோம்ல, அது மலேசியாவில் சர்வசாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இவர்கள் வந்து நல்ல ஒரு ராசிக்காரர்கள் தான். அவங்களுக்கு ரொம்ப சொன்னாங்க அவங்களுடைய மரம், அதாவது விருட்சம் இருக்குது அல்லவா, இவர்கள் வீட்டில் இது வளர்க்கலாம். நிலம் இருந்தால் அவங்க வீட்டிலையும் வளர்க்கலாம். ஆலயங்களையும் கொண்டு அந்த மரங்களை நட்டு வைக்கலாம். பலாமரம் எல்லோருக்கும் தெரியும். பலாமரம் அதன் பழத்தின் சுவை எப்படி இருக்கும். முக்கனிகளில் ஒரு கனி இந்த பழா கனி என்று எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நம்ம வந்து வழக்கமாக வெங்கடாஜலபதியோடைய திருப்பள்ளி எழுச்சி தமிழில் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? சரி, அது வந்து நம்ம தமிழில் ஏன் அதை நம்ம கவனிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, மோஸ்ட்லி வந்து நம்ம சுப்ரபாதம் வந்து கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது வந்து எல்லாரும் வழக்கமாக கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது அர்த்தம் தெரியாது. அதனால் இங்கே வந்து நம்ம அர்த்தத்தோட தமிழில் அர்த்தம் சொல்லி சொல்கிறோம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. என்ன தான் அந்த சுப்ரஜா என்ற அந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன அர்த்தங்கள் இருக்குன்னு தமிழில் மாற்றி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம். இன்று வந்து இந்த பதிகம்: தென்னையோடு பாக்குமர வாசனைகளும் பரவிடுதே, கண்கவர் நிறமுடைய மலர் மொட்டுக்கள் அவிழ்ந்திடுதே, பன்னீரின் மனம் சுமந்து பூங்காற்றும் தவழ்கிறதே, எல்லாமும் உனக்கன்றோ ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் அப்படின்ட்டு இந்த பதிகம். அடுத்தது 2வது பார்த்துருவோம். அதையும் பார்த்துருவோம், ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனோம். அடியார்கள் உன் பேரை தினம் கேட்டு மெய்மறந்தார், எழிலான கனி உண்டு பசியாரும் பைங்கிளிகள், குடையாக நீ நின்று குவளத்தை காத்திடவே, கோவிந்தா கோபாலா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா துயிலெழுவாய் அப்படின்ட்டு இந்த பதிகம் இன்னைக்கு நம்ம 2 பார்த்துட்டோம். அடுத்தது நாளை நம்ம இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள இந்த திருப்பள்ளி எழுச்சி தமிழில் நம்ம கற்றுட்டு வருவோம். நன்றி.